Hi friends, welcome to healthy food recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாதாம் பால் தான் பண்ண போறோம். பாதாம் பால் பண்ண தேவையான பொருட்கள்: பாதாம் 15 ல இருந்து 20, ஏலக்காய் 2, முந்திரி 4, பாதாம் பிஸ்தா 3 சாப் பண்ணிக்கோங்க. சீனி 1/2 கப், 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜார்ல முந்திரி, ஏலக்காய், பாதாம் இதெல்லாம் போட்டு பொடி பண்ணிக்கணும். இந்த மூணையுமே போட்டு நம்ம ஃபைனா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி ஆனதுமே எடுத்து வச்சிருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் பாலை சூடு பண்ணுங்கள். பால் சூடாகும் போதே பாத்திரத்தை சுற்றி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த டைமில் ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. பால் பொங்கி வராது, நீங்கள் நல்லா கொதிக்க விடணும். நீங்கள் கை விடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. கை விடாமல் கலந்துகிட்டே இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்படின்னா தான் நல்லா கலந்து விட முடியும், இல்லைன்னா சீக்கிரம் பொங்கி வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு ஆடை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆடை வந்ததுமே அந்த ஆடையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. செகண்ட் ஆடை வரும். இப்போ செகண்ட் ஆடை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் சீனியை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் நிறையா சேர்த்திங்கன்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுமே நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. சுகர் அப்படின்னா தான் நல்லா கரையும். சுகர் கரைஞ்சதுமே நீங்கள் பாதாம் பவுடரை நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். பாதாம் பவுடர் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் பவுடரை நீங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடணுங்க. அங்கங்கே கட்டி அப்புறம் நின்றும். எல்லா பக்கமும் நீங்கள் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அதோடய ஃப்ளேவர் எல்லாமே பாலில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். இந்த பாதாம் பாலில் நீங்கள் குங்குமப்பூவை ஆட் பண்ணலாம். குங்குமப்பூ நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டரில் 1 பிஞ்ச் குங்குமப்பூவை நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க. நம்மளோட பாதாம் பால் முழுசாக ரெடி ஆனதுமே நீங்கள் அந்த குங்குமப்பூ தண்ணியை பாதாம் பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே மணமாக இருக்கும். இப்போ கொதிச்சு வந்துருச்சு பாதாம். இந்த டைமில் நீங்கள் பாதாமும் அப்புறம் பிஸ்தா ஸ்லைஸ் பண்ணதையும் போட்டு நீங்கள் கொதிக்க விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமுக்கு அடுப்பை மாற்றிக்கோங்க. 2 கொதி வரணும். 2 கொதி வந்ததுமே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட சுவையான பாதாம் பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கிளாஸ் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய பாதாம் பால் ரெடிங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.